அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் குர்ஆனை தமிழ் அர்த்தத்துடன் தெளிவாக மனனம் செய்வதற்காக. அல்லாஹ்வுடைய வார்த்தையை அர்த்தம் அறிந்து புரிந்து பயபக்தியுடன் மனனம் செஞ்சு ஓதும்போது தக்வா என்னும் இரையச்சம் அதிகரிக்கும். நம்முடைய ஈமான் மேலும் மேலும் வலுப்பெறும். இந்த முதல் வீடியோல நம்ம அறிஞ்சுக்கிற போற விஷயம் இஸ்திஆதா, பஸ்மலா. இஸ்திஆதா அப்படின்னா இறைவனிடம் பாதுகாப்பு தேடுதல்னு பொருள்படும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். இதனுடைய பொருள், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நம்ம குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் முன்னாடி இஸ்திஆதா கூற வேண்டுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை தான். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல 16வது அத்தியாயம் 98வது வசனத்துல சொல்லி காட்டுறான். நபியே, நீர் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அதற்கு முன்னதாக விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு காக்கும்படி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவீராக. நம்ம கண்டிப்பான முறையில் இஸ்திஆதா ஓதி தான் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கணும். நம்ம சூறாவோட ஆரம்பத்திலேயோ இல்லை சூறாவோட இடையில நம்ம ஓத ஆரம்பித்தாலுமே நம்ம இஸ்திஆதா கண்டிப்பாக கூறணும். குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கும்போது நம்ம இடையில வேறு ஏதாவது காரியங்களுக்காக எழுந்து சென்றாலோ இல்லை ஒரு பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலோ அது குர்ஆன் தொடர்பில்லாத காரியமாக இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பான முறையில் இஸ்திஆதா கூறி தான் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கணும். அடுத்து பஸ்மலா. பஸ்மலா அப்படின்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதனுடைய பொருள், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். நாம் எந்த சூறாவை ஓத ஆரம்பிக்கும் போதும் கண்டிப்பான முறையில் பஸ்மலா கூற வேண்டும். அல் குர்ஆனில் சூரத்து தௌபாங்கிற சூறாவை தவிர்த்து ஏனைய எந்த சூறாவை ஓத ஆரம்பித்தாலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் என்று ஓதுவதோட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதி தான் ஆரம்பிக்கணும். சூரத்து தௌபாவை ஓத ஆரம்பிக்கும் போது இஸ்திஆதா கூறினால் போதுமானது. பஸ்மலா கூறுவதை தவிர்க்க வேண்டும். ஒரு சூறாவுடைய இடையிலிருந்து ஓத ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறலாம். இல்லைனா கூறாமலும் விட்டுவிடலாம். ஆனால் இஸ்திஆதா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் என்பதை கண்டிப்பான முறையில் கூற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்திஆதா பஸ்மலா பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு குர்ஆன் வசனங்களை பார்ப்போம் அடுத்த வீடியோக்களில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.